ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்னுடைய வியூஸை என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். நேற்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த சப்போர்ட்டை அங்கேருந்து எடுத்துருச்சு, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து மார்னிங்கில் கேப் டவுன் ஆகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மினிட்லேயே பெரிய ஒரு மூவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு, ஸோ இது என்ன ஆகும், இப்போது இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இது உங்களுக்கு அந்த நம்ம எஜுகேஷன் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி வியூஸ் போகும் அப்படின்றது ஷேர் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:39 சொல்ல இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ப்ரைஸு இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இங்கே இந்த பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை நான் பார்த்துருந்தேன். ஆனால் இங்கே சஸ்டெண்ட் ஆகலை. அது மார்க்கெட் ஆச்சுன்னா ப்ரைஸு இங்கேருந்து கீழே, அதாவது ரிஜெக்ஷன் ஆகிட்ட சஸ்டெண்ட் ஆகாமல், ஸோ இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் காமிக்குது. சரி, இப்போ இங்கேருந்து ரிஜெக்ஷன் காமிச்சா நம்ம வந்து டவுன் சைடு அகைன் வந்து கீழே போகுமா சார் மார்க்கெட் இந்த 25,720, 25,680 போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஸோ இங்கே சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆச்சுல, இந்த லெவலில் மீண்டும் அதாவது இந்த 26,000 நோக்கி தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னுடைய பிளான் என்னென்னா, திரும்ப ஒரு ஹையரை ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இல்லை டவுன் சைடுக்கான ஒரு பிளான் இல்லை. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. அதாவது எங்கேருந்து கரெக்ஷன் வந்துருக்குன்னா அந்த 26,200 சொன்னேன் இல்லையா, நம்ம 320, 300 அந்த லெவல்லேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் தான் வந்துருக்கு. ஸோ இந்த 26,300 இந்த கரெக்ஷனை நோக்கி வந்துட்டுருக்குது. ப்ரைஸ் எப்போனாலும் வந்து திரும்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு அப்பர் சைடு இருக்குது. மேபி மார்க்கெட் நாளைக்கு கீழே வந்துட்டால் கூட இதில் வந்து நான் நாளைக்கு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஏன்னா வந்து இந்த இடத்துல அவ்வளோ ரிஸ்கியாக இருக்கும். இனிமேல் ஷார்ட் போடுறது அவ்வளோ வந்து ரிஸ்கியாக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் இந்த சப்போர்ட் லெவல் தாண்டி நம்ம மூமெண்டம் பார்த்தோமா, இந்த மூமெண்டம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னப்போ, ஸோ அகைன் இன்னொரு மூமெண்டம் தொடர்ந்து இந்த மாதிரி வரும் அப்படின்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் இல்லை. நான் வந்து டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷனை பண்ணல. ஓகே, ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன்னா ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான். இந்த 25,920 பிரேக் ஆகிட்டு இந்த 26,000 நோக்கி தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்குறேன். சரி, 26,960, 26,000 அப்படி லெவலில் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூமெண்டம் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், நம்ம இங்கேருந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணோன்னா அந்த மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 40-50 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய வியூ வந்து Nifty 50 இந்த மாதிரி ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்கிற நாளைக்கு. ஓகே, ஸோ இது வந்து Nifty 50 என்னுடைய வியூஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். டவுன் சைடுக்கான வியூ Nifty 50 நாளைக்கு கிடையாது. ரைட்டுங்களா? சரி, இப்போது நம்ம மார்க்கெட் அகைன் ஒரு கேப் அப் என்ன சடனாக ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா ஓவர் நைட்டில் என்ன வேணாலும் ஆகலைங்களா, ஒரு சடனாக ஒரு எக்ஸாக்ட்லி நம்மளோட டார்கெட் கிட்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து புதுசாக பை பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்று மார்க்கெட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக நோக்கி பயணிக்கிறதுனால ப்ரைஸு இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் அப்போ நம்ம வந்து அகைன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஓப்பன் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குதா அல்லது ரிஜெக்ஷன் ஒரு சாலிடாக வந்து க்ரீன் கலர் கூட நிற்குதா, சஸ்டெண்ட் ஆகி நிற்குதா அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் வர புல் பேக்கில் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கேனில் ரெட் கலர் கேனில் வந்து டவுன் சைட் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன வரும், அப்போ அகைன் வந்து இந்த லெவல்லாம் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இது இந்த 25,920 அப்படின்ற இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுலாம் இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு, ஸோ டவுன் சைடுக்கான ஒரு நேற்று ட்ராப் பண்ண லைன் தான் அது. ஆக்சுவலாக வந்து அது 2 லோவும் ட்ரிகர் ஆகிடுச்சு இந்த 58,900, 58,800 கிட்டே வந்துச்சு. இன்னும் நல்லா ஒரு கிளியர் கன்ஃபார்மாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அகைன் வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மேலே பிரேக் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே,
அப்போது 59,500 வந்து தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இதில் இன்னொரு விஷயம் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு இருக்கிறேன். சரி, ஏன் அந்த 59,500க்கு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில், அதாவது அங்கே ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்க, கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 59,500க்கு கிட்ட கால் ரைட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 13,55 ஒன்றும் இல்லை பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்கள். கீழே பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 17, அதாவது கால் ரைட்டர்ஸ் விட புட் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 59,000 பார்த்தீங்கன்னா கூட புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போது நாளைக்கு இந்த 2 ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கால் ரைட்டர்ஸ் அந்த பக்கம் ஏறக்குறைய இருக்காங்க, இந்த பக்கம் கீழே புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி புட் ரைட்டர்ஸே அங்கேயும் இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டு இந்த லெவல் உடச்சி இந்த இவெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மூமெண்டம் அந்த புட் கால் ரைட்டர்ஸ் கிட்ட போகும். அப்போது நம்ம இதில் என்ன கவனிக்கணும்னா, கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆப்பாங்க. பிகினர்ஸ் வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் வந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாக்க மார்க்கெட் வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டுங்களா? அப்போது மார்க்கெட் என்னது, புட் ரைட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த 59,500 லெவலில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டத்தில். ஓகே, ஸோ இதில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக புரியுது. இதில் பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிற்கிறாங்க, சஸ்டெண்டாக நிற்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களையும் தெரிவிக்கலாம். அதாவது வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன மோட்டிவேஷன், நம்ம அடுத்தடுத்த நமக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ அப்பில் இருக்காங்க, சும்மா இக்னோர் பார்த்துட்டு போகிறவங்க எத்தனை பேர் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி பேங்க் வீவ்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸையும் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சென்செக்ஸில் கூட என்னோடய வியூஸ்னால் இந்த 85,200 85,000 அந்த லெவல் உடைச்சி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். அப்போது நமக்கு இந்த பிரேக் டவுன் ஆன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 85,000 அந்த சப்போர்ட் லெவலுக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறி ஒர்க் ஆகிற இடங்கள் அதெல்லாம். அப்போது நமக்கு ஃபெப்ரவரி டெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணால் கூட எங்கே லெவல் வருது அப்படின்றது கொஞ்சம் கிளியராக பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 85,100 85,150 அந்த லெவலில் ப்ரைஸ் போவதற்கான ஒரு வாய்ப்புகளை நாம் பார்க்கலாம். இது இந்த லெவல். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்லி ஃபார் அப்பர் சைடு, டவுன் சைடு இல்லை. மார்க்கெட் டவுன் சைடு போச்சுன்னா கூட நம்ம அதில் டவுன் சைடுக்கான ஒரு ட்ரேட் எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷனில் வந்துருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து 0.5 லெவலையும் தொடுவதற்கான, அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ 2 லெவல் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுல என்னுடைய வியூ வந்து எல்லாத்துலேயும் அப் சைடுக்கான